இங்கே இந்த பொண்ணுக்கு அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டதா வக்கீல் கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த வக்கீலுமே இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுட்டு கோர்ட்டில் டிவோர்ஸ்லாம் தரமாட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கோர்ட்டுக்கு கேஸுமே வருது. இந்த பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணவும் அனுப்புகிறாங்க. பார்த்தா ரிசல்ட்டில் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் ஹஸ்பண்ட் மேலே தான் பிரச்சனைன்றது தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிற வக்கீலுமே பயங்கர கோவப்பட்டு பிரச்சனையை அவன் மேலே வச்சுக்கிட்டு உங்கள் மேலே குத்தம் சொல்கிறான், நீங்கள் டிவோர்ஸ் கேட்டுருங்க, பேசாமல் நம்ம நஷ்டேடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. அதை கேட்குற அந்த பொண்ணுமே, நீங்கள் அசால்ட்டாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க, நான் எங்கே போகிறது, நான் ஒரு மலடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் டிவோர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுறா. இதை பார்த்து அந்த வக்கீலுமே சரி கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கோர்ட்டில் கேஸுமே வருது. இந்த பொண்ணு மென்டலி அஃபெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மாமனார்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற பொண்ணாலுமே இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போ அந்த வக்கீலுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போய் ரெண்டு பேருமே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே அந்த வக்கீல் கிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. கல்யாணம் பண்ணுறது தானே நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ அவனுமே சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷமாக அவனை நேரில் பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல அவன் வர அம்மா அவனோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாவுமே என் பையனை தயவு செஞ்சு நீ இட்டுருமா, நீ டிவோர்ஸான பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணுமே இல்லைம்மா அவர் வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறா. அப்போ தான் தெரியுது அந்த வக்கீல் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான்றது. இதை பார்க்குற இந்த பொண்ணுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. சரி ஓகேம்மா நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினிக்கு முதலியாக பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதனால் இப்போ ரெண்டு பேருமே தனியாக பேசுறதுக்காக அனுப்புகிறாங்க. மாப்பிள்ளையுமே நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினிக்குமே மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஆனால் ஹீரோனோட அம்மா மாப்பிள்ளையோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மாப்பிள்ளையோட தாத்தா ஒரு வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால் இந்த குடும்ப சம்மந்தம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனோட அப்பாவுமே நல்ல பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் அந்த பையனோட அக்காவுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அதனால அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஹீரோனோட அப்பா ஒரு சாவு வீட்டில் குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாரு. அதை பார்க்குற அந்த மாப்பிள்ளை வீட்லையுமே எனக்கு இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வர ஒவ்வொரு வாட்டியுமே மாப்பிள்ளை பார்க்கும்போது இவங்களுக்கு மாப்பிள்ளை கூடி வர மாட்டேங்குது. இதனால பயங்கர சோகத்தோட ஹீரோயினுமே அவங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அப்பாவுமே நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினிக்கு அவங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும், அவர் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வாழ்றவங்க. இப்போ அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா பாத்ரூம்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ கடைசியாக ஒரு மாப்பிள்ளையுமே நம்ம ஹீரோயினிக்கு செட் ஆகுது. எப்படியோ அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் காசை வச்சு கல்யாணமே நடத்துறாங்க. பார்த்தா கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஹீரோயினிக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. அதை பார்க்குற ஹீரோயினோட அம்மாவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க புடவையை கிழிச்சு இப்போ ஹீரோயினுக்கு கொடுத்து எப்படியோ ஒரு வழியாக அந்த கல்யாணத்தையுமே முடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவுக்கு கலைன்ற ஒரு பொண்ணு கால் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவுமே அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறான். இப்போ அந்த பொண்ணுமே நான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன்னு சொல்கிறா. அதனால் இவனுமே இவன் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். இப்போ அந்த ஃப்ரெண்டுமே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். பொண்ணு எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறான். அதை கேட்ட அந்த மெடிக்கலில் இருக்கிறவரும் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோவுமே ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி குழந்தைய கலைக்கிறதுலாம் இல்லீகல், இது மாதிரி குழந்தைய கலைக்கிறதுலாம் இல்லீகல், அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் குழந்தைய பெற்றுக்கணும்னு பார்க்குறாங்க, நீங்கள் என்ன 4 மாத குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடித்து துரத்திடுறாங்க. இவனுக்குமே தெரிஞ்ச ஒரு திருநங்கை இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவங்களுமே எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் கண்டிப்பாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு கேரளாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவனுமே அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கேரளாக்கு போகிறான். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டு இவன் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒரு கவரை தூக்கிட்டு வருது. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பண்ண வேஸ்ட் எல்லாத்தையும் அந்த கவரில் தான் தூக்கி போடுவாங்க போல. இதை பார்த்து இவனுக்குமே மனசு கேட்காம அந்த குழந்தைய அபார்ட்லாம் பண்ணிடாதீங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஹீரோ முதல்ல அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு தெரியாமல் இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்பா. இப்போ கடைசியில் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அந்த குழந்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.